நடிகர் அஜிசருடைய நடிப்பில் வெளிவந்த தீனா திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் தான் ஏர் முருகதாஸ் அவர்கள். அதாவது தீனா படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அவர் அஜிசரை வைத்து மிரட்டல் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு படத்தை இயக்க இருந்ததும் அதற்காக போட்டோஷூட் எல்லாம் நடத்தி அதற்கு முன்பே சில காரணங்களால் அந்த படத்திலிருந்தும் விலகியிருக்காரு. பின்பு அந்த கதையில் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களை ஹீரோவாக நடிக்க வைத்து கஜினி என்கிற பெயரில் இயக்கி வெற்றி கண்டவர் தான் நம்ம ஏர் முருகதாஸ் அவர்கள். மேலும் அஜிசரும் ஏர் முருகதாஸ் கூட்டணியில் டிராப் ஆனது மிரட்டல் திரைப்படம் மட்டுமல்ல, மற்றொரு திரைப்படமே இருந்து வந்திருக்கு. அதாவது அந்த திரைப்படத்துடைய பெயர் தான் ரெட்டத்தலை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித் சார் ஹீரோவாக நடிக்க ஹாரி ஜெயராஜ் இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க இருப்பதும், ஆனால் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகாததாலே அந்த தலைப்பு இயக்குனர் ஏர் முருகதாஸ் வசமே இருந்திருக்கு. தற்பொழுது அதே தலைப்பில் அருண் விஜய் ஹீரோவாக நடிக்கும் படம் குறித்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு. மேலும் திருக்குமரன் இயக்கத்தில் அருண் விஜய் ஹீரோவாக நடிக்கும் படத்திற்கு ரெட்டத்தலை என்கிற பெயரிடப்பட்டிருப்பதும், இந்த தலைப்பை பாத்தீங்கன்னா இயக்குனர் ஏர் முருகதாஸ் அவர்களிடமிருந்து வாங்கியதாக அருண் விஜய் சமீபத்திய பேட்டியிலுமே கூறி வந்திருக்கார். மேலும் இந்த டைட்டிலை சுமார் 10 ஆண்டுகள் அவர் வைத்திருப்பதாகவும் தற்பொழுது தாங்கள் கேட்டவுடனே கொடுத்து விட்டதாகவும் அருண் விஜய் தெரிவித்திருக்க நிலையில தற்பொழுது அருண் விஜய் நடிக்கும் ரெட்டத்தலை படத்தையும் இயக்கும் திருக்குமரன் இயக்குனர் ஏர் முருகதாஸ் அவர்களிடம் உதவி இயக்குனராகவும் பணியாற்றியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அருண் விஜய் அவர்களுக்கு ஜோடியாக தன்யா ரவிச்சந்திரன் மற்றும் சிதீத் ஞானி நடிக்க இருக்காங்க. பிக் பாஸ் பிரபலம் பாலாஜி முருகதாஸ் அவர்களிடம் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரா. இந்த திரைப்படத்திற்கு சான்சியஸ் இசையமைக்க இதனுடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு.